ஈரான் வாரம் நடத்துறதுக்கு $200 பில்லியன் இன்னும் தேவைப்படுது கொடுங்கன்னு கேக்குறீங்களே. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அமெரிக்கானால ஈரான் வார $200 பில்லியன் செலவு பண்ணி நடத்த முடியுமா? அமெரிக்காவுடைய டெட் எவ்வளோ? $39 ட்ரில்லியன் இருக்கு. அதுக்கு நாம எவ்வளோ வட்டி வருஷம் வருஷம் கட்டிட்டு இருக்கோம்? அதுவும் ட்ரில்லியன் கணக்குல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த $200 பில்லியன் செலவு பண்ணி ஈரான் வாரம் நடத்துற நிலைமையில தான் அமெரிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட் யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பேரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஆக்சுவலி பயப்பட வச்சிருக்கு. வணக்கம் நேர்களே. இப்போ அமெரிக்காக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்டா ஈரானா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்போதைக்கு அமெரிக்காவுடைய எதிரி அமெரிக்கா தான். ஏன்னா அமெரிக்காவுடைய கடன் அப்படிங்கிறது டெட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு. $39 ட்ரில்லியன். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அடுத்த எதிரியா நிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்களால இவ்வளவு செலவு பண்ணி வாரம் நடத்த முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கத்தை தள்ளி வச்சுட்டு ட்ரம்ப் 48 மணி நேரம் டைம் தரேன், 5 நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு கெடு விதிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த அதர் சைட் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, சூப்பரா நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த மாதிரி முதல்ல நான் டைம் கொடுக்குறேன் இல்லைன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறதும், அந்த 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றேன், நெகோசியேஷன்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதும் உண்மையிலேயே இந்த வாருக்காக ஈரானை மிரட்டுறாரா இல்ல மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றதுக்காக பண்றாரா அப்படின்ற சந்தேகம் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஈரான் அதை ஓப்பனாவே போட்டு உடைச்சிட்டாங்க. மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றதுக்கு தான் அவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எங்கிட்டலாம் கூப்பிட்டு பேசவே இல்லை. ட்ரம்ப் மேபி அவர்கிட்டயே கூட பேசிட்டு இருக்கலாம். ட்ரம்ப் எங்க கிட்ட பேசல, நாங்களும் அவங்க கிட்ட பேசல அப்படிங்கிறத ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அவருடைய சோஷியல் மீடியா போஸ்ட், அதாவது ட்ரூத் சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாத்தையும் ஒரு லைன் அப்ல எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. போன சாட்டர்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. 48 மணி நேரம் டைம் தரேன், நீங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமோஸ் ஓபன் பண்ணல அப்படின்னா உங்க எனர்ஜி செக்டாரை ஃபுல்லா காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது சனிக்கிழமை நடக்குது. சொல்லி முடிச்ச உடனேயும் அன்னைக்கு மண்டே மார்னிங் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் பெரும்பாலும் அடி, இந்தியன் மார்க்கெட்ஸ் உட்பட எல்லாமே அடி வாங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு நெகோசியேஷன்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த ஈரான் பாம்பிங்கை எனர்ஜி செக்டார் மேல இருக்கக்கூடிய பாம்பிங்கை நான் 5 நாளைக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லி முடிச்சோன்னையும் பார்த்தா அடுத்த நாளே மார்க்கெட்ஸ் எல்லாம் ஏறுது, கோல்டு கரெக்ட் ஆகுது, கோல்டு சில்வர் எல்லாமே கரெக்ட் ஆகுது, பிட்காயின் கரெக்ட் ஆகுது, க்ரூட் ஆயில் பிரைஸ் விழுகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம லாஸ்ட் 1 வீக்ல இந்த பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ட்ரம்ப் அவருடைய அந்த ட்ரூத் சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அவர் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்தையுமே அவர் ஒரு மார்க்கெட் மூவிங் வெப்பனாக தான் யூஸ் பண்ணியிருக்காரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உலக லெவல்ல எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ ஆப்வியஸா நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் லூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறதுல இதுல சம்பாரிச்சது யாரு, ரொம்ப தெளிவான மூவ்ஸ் பண்ணியிருக்கிறதா தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அவர் பிரசிடென்ட்டா வந்ததுல இருந்து இந்த மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்காரு அப்படிங்கிறது தான் எல்லாரும் சந்தேகப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள்லாம் எல்லா உலகம் ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கிறப்போ நீங்க வார கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, $200 பில்லியன் வேணும்னு கேட்குறீங்க எக்ஸ்ட்ராவா, ஸோ எப்படி இதை பே பண்ணுவீங்க, ஒருவேளை இதெல்லாம் செலவு பண்ணிட்டு எங்ககிட்ட டாக்ஸை ஏற்றிடுவீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு ஸ்காட் பெசன்ட் சொன்ன பதில் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு, இட்ஸ் அ ரிடிகுலஸ் கொஸ்டின், இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்க கூடாது, நம்ம கிட்ட பிளென்டி ஆஃப் மணி இருக்கு, நிறைய நம்ம பணம் வச்சிருக்கோம், வேர்ல்டு வார் 2வையே நம்ம ஃபண்ட் பண்ணோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொன்னது தான் அமெரிக்க மக்களை ஒரு பயத்துக்குள்ள கொண்டு நிறுத்தி இருக்கு. இந்த ஒரு வேர்டு தான் ஆக்சுவல் நாட். ஏன்னா அமெரிக்கா வேர்ல்டு வார் 2 நடந்த டைம்ல ஒரு பெரிய வேலை ஒன்று பண்ணாங்க. 1941 டிசம்பர்ல ஜப்பான் பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா அஃபீஷியலா வேர்ல்டு வார் 2குள்ளேயே என்டர் ஆனாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வார் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். சோல்ஜர்ஸ் வேணும், அவங்களுக்கு வெப்பன்ஸ் வேணும், அவங்களுக்கு தேவையான செலவு பண்ணணும், ஷிப்ஸ் வேணும், ஃபுட்டு வேணும், எல்லாமே கம்ப்ளீட் பணம். அதனால அப்ப இருந்த ரூஸ்வெல்ட் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த வாருக்கு பயங்கரமா செலவாகும், அதனால நம்ம கடன் வாங்கினா மட்டும் பத்தாது, மக்களை பே பண்ணவை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி பே பண்ண வைக்கிறது, டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி 1941ல யூஎஸ் கவர்மெண்ட் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. 1942ல ரெவென்யூ ஆக்ட் 1942 அப்படிங்கிற ஒரு விஷயம் பாஸ் ஆகுது.
அதுக்கு பேர் நிக்நேம் என்ன வைக்கிறாங்கன்னா விக்டரி டாக்ஸ். ஏன் விக்டரி டாக்ஸ்? இந்த வேர்ல்டு வார் 2ல அமெரிக்கா வெற்றி பெறணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்குறோம், அதுக்காக டாக்ஸை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால இதை விக்டரி டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. இதுல 3 முக்கியமான மாற்றங்கள் வருது. ஒன்னு, மிடில் கிளாஸ் இப்ப எல்லாரும் கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது அமெரிக்கன் பாப்புலேஷன்ல ஏறக்குறைய 4 மில்லியன் பீப்புள் தான் டாக்ஸ் பேயர்ஸா இருந்திருக்காங்க 1941ல. ஒரே வருஷத்துல அந்த 4 மில்லியன் அப்படிங்கிறது 43 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேறஸ் இது 10x இன்க்ரீஸ். ரெண்டாவது மாற்றம் தான் ரொம்ப முக்கியமான மாற்றம், ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றம். அமெரிக்கால எடுத்த டெசிஷன் இங்க சென்னையில இல்ல தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய ஒரு டெசிஷன். இன்னைக்கு வரைக்கும் அது பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு சிடிசின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பேமெண்ட்ல நம்ம சேலரியில சிடிசின்னு ஒன்று இருக்கும். ஆனால் நமக்கு வர்ற அமௌண்ட்டுங்கிறது வேற இருக்கும். காரணம் என்ன? இந்த டாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நமக்கு போடுறாங்க. அந்த டாக்ஸை சேலரியில் வரும்போதே அதுக்கு முன்னாடியே அந்த டாக்ஸை பிடிச்சிட்டு அப்புறம் சேலரியை கொடு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த 1941ல இந்த விக்டரி டாக்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. என்ன நடந்தது அப்படின்னா, வாருக்கு பணம் வேணும், அதுக்கு வந்து மக்கள்கிட்ட டாக்ஸ் வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த வருஷ கடைசி வரும்போது எவ்வளோ டாக்ஸ் கட்டணுமோ அதுக்கு செக் எழுதி கொடுத்துருவாங்க, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுன்ற சிச்சுவேஷன். ஆனா இப்ப வார்ல நமக்கு மாசம் மாசம் பணம் தேவை இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து மக்கள்கிட்ட இருந்து மாசம் மாசம் பணத்தை வாங்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச அமெரிக்கா, மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு டிசைன் ஒன்று ரெடி பண்ணுங்க, மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும், டாக்ஸை கரெக்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்பதான் அவரு இந்த சிஸ்டத்தை கொண்டு வராரு. என்ன அப்படின்னா, நீங்க பணத்தை சம்பளத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே எவ்வளவு டாக்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு அந்த டாக்ஸை சம்பளத்துல பிடிச்சிட்டு மிச்ச சம்பளத்தை அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு ரூலை அப்பதான் கொண்டு வராங்க, கண்டே பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா அதை கண்டுபிடிக்க சொன்னப்போ இது வந்து டெம்பரரி தான், இப்போதைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அதனால இதை டெம்பரரியா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் அதை கண்டுபிடிக்கவே சொல்லியிருக்காங்க. வேற இப்போ அது கம்ப்ளீட்டா பெர்மனன்ட் ஆகி 80 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கும் அதே தான் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி இந்தியாவில் அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்தில் மற்ற கண்ட்ரிலிருந்து யாராவது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் கண்ட்ரிலையும் நீங்கள் வாங்குற சம்பளத்தில் அந்த டாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தான் உங்கள் சேலரி வருமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மில்டன் ஃப்ரைட்மேன் இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் கால்குலேஷனை கொடுக்குறாரு, சூப்பர்னு சொல்லி இதை வந்து அமல்படுத்திட்டாங்க. மூணாவது முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா, டாக்ஸ் ரேட் வந்து கண்ணா பின்னான்னு ஏறி இருந்திருக்கு. அதாவது 1941ல அதிகபட்ச டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 81%, which is நீங்க 100 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா 81 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். இந்த விக்டரி டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 1944 எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறது 94%. $2 லட்சம் மேல நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல 100 ரூபாய்க்கு 94 ரூபாய் நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். $6 தான் உங்களுக்கு. இந்த பணம் எல்லாம் செகண்ட் வேர்ல்டு வார்ல நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு விக்டரி டாக்ஸ் அப்படின்ற பேர்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் வேர்ல்டு வாருக்கே நம்ம ஃபண்ட் பண்ணோம், ஈரான் வேர்ல்டு வாருக்கு ஃபண்ட் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஸ்காட் பெசன்ட் சொன்ன உடனேயும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நிமிஷம் டக்குன்னு ஹிஸ்டரியில என்ன நடந்தது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ரீவைண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஈரான்ல வார் நடத்துறதுக்கு $200 பில்லியன் கேட்குறாங்க. அப்போ இது இப்படியே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்களுக்கு டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் அமெரிக்கன்ஸ் மத்தியில் இப்போ உழவக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் நடக்காதுப்பா, டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் உங்களுடைய தாட்டாக இருக்கு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அமெரிக்காவிலிருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, மக்கள்லாம் என்ன சொல்றாங்க இதை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல கூட பதிவு பண்ணுங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த வியூவர்ஸ் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ட்ரம்ப் இதெல்லாம் டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் டாக்ஸை குறைக்கிறது தானே பார்த்துட்டு இருக்காரு, டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டார் அப்படின்றது உங்களுடைய தாட் அப்படின்னா, உலகமே ட்ரம்ப் எப்படி பார்த்துட்டு இருக்குன்னா, டாக்கோ ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட், ட்ரம்பே நம்ப மாட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அமெரிக்காவில் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம். ஏற்கனவே வேர்ல்டு வார் 2ல நடந்த ஒரு விஷயம், இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அது பாதிச்சுக்கிட்டு இருக்கு. டாக்ஸை முன்னாடியே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சம்பளத்தை போடுங்க அப்படிங்கிறது அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபேக்ட். இஃப் யூ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஹெச்ஆர் டீமுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட் தெம் நோ இந்த சேலரியில் டாக்ஸ் பிடிக்கிற விஷயம் எங்கிருந்து வந்ததுன்னு. தேங்க்யூ.